ஃப்ளூட்டிக் வேர்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டிசைனில் ஃபோர்ட் ஃபியஸ்டா டைட்டானியம் டாப் அண்ட் மாடலில் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஒன்று லான்ச் பண்ணாங்க. அந்த கார் தான் இன்றைக்கான வீடியோவில் நமக்கு ரிவ்யூ வந்திருக்கு. 2வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. 2012 மாடல். இந்த வெஹிக்கிள் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பட்டுக்கோட்டை பக்கம் முத்துப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல பார்க்க போகிறீங்க. இந்த லுக் வைஸ் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ஹியூண்டாய் வேர்னா பார்த்த லுக் வந்து எஃபெக்ட் அப்படியே கிடைக்கும். இந்த வண்டியை வச்சுருக்கவங்க அவ்வளோ மெயின்டெனன்ஸாக வச்சுருக்காங்க. வண்டியோட எக்ஸ்டீரியர் பாடி கண்டிஷனில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் வச்சுருக்காங்க. சும்மா பலன்னு பாலிஷ் கோட்டிங்லாம் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு சில்வர் மெட்டாலிக் கலரில் இந்த வெஹிக்கிள் வந்து வருது. இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் 24/7 யூடியூப் சேனல் அண்ட் தமிழ் 24 கார்ஸ் ஃபேஸ்புக் பேஜ். இந்த ரெண்டில் நீங்கள் எங்கே வீடியோ பார்த்தாலும் மஸ்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான நிறைய அப்கிரேடடான வீடியோ சூப்பரான வீடியோ லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு தேவையான கார் நீங்கள் உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இதனுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா 2012 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா 2வது ஓனர் ஹேண்டலில் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து லைவ் டு அப்டேட், அதாவது இன்றைக்கி தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க, புதுசாக அப்டேட் பண்ணிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அண்ட் மெயின்டெனன்ஸும் கம்பெனி சர்வீஸ் மெயின்டெனன்ஸில் இருக்குது. 1,00,000 கிலோமீட்டர் கம்பெனி மெயின்டெனன்ஸில் இருக்குது. ஜென்யூனான மெயின்டெனன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இன்ஜினை பொறுத்தளவுக்கு வெரி எக்ஸலண்ட்டாக இருக்குங்கிற சொல்லியிருக்கிறாங்க. டீசல் இன்ஜின் மைலேஜ் அப்படின்னு பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிலோமீட்டருக்கு 23 கிலோமீட்டர் வரும். ஃப்ரண்ட் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளூட்டிக் வெர்னாவோட டிசைன்ஸ் மாதிரி வரும். எக்ஸ்ட்ரா ஃபோக் லேம்ப் எல்லாமே இந்த வண்டியில் வரும். ஃப்ரண்ட் சைடில் இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் லுக்லேயே இருக்குங்க. பார்க்குறக்கே அந்த லுக் வைஸ் செம்மையாக இருக்கும். வண்டியினுடைய டேஷ்போர்ட்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் கிலோமீட்டராக நீங்கள் வந்து லைவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டீரிங்கில் சில கண்ட்ரோல்ஸ்க்கான ஃபீச்சர் வருது. ஏசி சூப்பரான ஒர்க்கிங்கில் இருக்குது. டேஷ்போர்ட்லாம் க்ளீனாக இருக்குது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீட்டாக க்ளீன் பண்ணியே மெயின்டைன் பண்ணி ஓட்டியிருக்கிறாங்க. ஏசியும் பக்காவான ஒர்க்கிங்கில் இருக்குது. ஏர்பேக் டியூல் ஏர்பேக் வரும். சீட் கவர்ஸோட கண்டிஷன் எல்லாமே பாருங்கள். பிளாக் கலரில் வெறித்தனமாக சீட் கவர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. பேக் சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள் எவ்வளோ லக்ஸரியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெஹிக்கிள் எடுத்து நம்ம உள்ளே உட்காந்துல சில காருக்குள்ள உட்காந்தா தான் அந்த கம்ஃபோர்ட் ஃபீல் வந்து கிடைக்கும். அந்த கம்ஃபோர்ட் ஃபீல் கண்டிப்பாக அந்த காரில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 4 விண்டோ பவர் விண்டோ, சென்ட்ரலாக்கு, பவர் ஸ்டேரிங்கு, அது சொன்ன மாதிரியே ஸ்டீரிங்கில் சில கண்ட்ரோல்ஸ்க்கான ஃபீச்சர் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாண்ட் உங்களுக்கு ஸ்டீரிங்கையும் டில் பண்ணிக்கிறவும் முடியும். இந்த வண்டியில் உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட்டில் வந்து ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து வருது. வெஹிக்கிள் ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில். இன்ஜினோட ஹெட்ரூம் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள். A to Z என்ன இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் கிடச்சிருக்கும். இந்த ஃபோர்ட் ஃபியஸ்டாவில் உங்களுக்கு இந்த ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய இந்த எல்இடி ஹெட்லைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து யூனிக்காக வந்து டிசைன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் எடிஷன் அப்படிங்கிறதால. அண்ட் உங்களுக்கு அப்ராம் சைடெல்லாம் பார்த்துக்கோங்க எங்கேயுமே அடிக்கடி படாமல் ஒரிஜினாலிட்டி லுக்கிங்கில் தான் இருக்குது. ஏசி பக்காவான ஒர்க்கிங்கில் இருக்குது. 2 அப்ராம்ஸ் சைடும் பார்த்துக்கோங்க. எங்கேயுமே கட்டிங் ஒட்டிங் எதுவுமே இல்லை. லைவாக காமிச்சிடுறாங்க என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறத. நீங்கள் போய் பார்க்க வேண்டியது ஜஸ்ட் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட நாய்ஸ் போட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இன்ஜினோட எல்லா சைடும் காமிக்கிறாங்க பாருங்கள். இன்ஜின் எவ்வளோ க்ளீனாக இருக்குங்கிறதையும் பார்த்துக்கோங்க. வண்டி எடுத்து எதுவும் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி அவசியம் கண்டிப்பான முறையில் வராது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு குவாலிட்டியாகவே இருக்குது. அந்த சைடில் இருக்கக்கூடிய மிரரை பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் ஃபோல்டபுள் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஆகிடும். சென்ட்ரல் லாக், சைல்டு லாக் ஆப்ஷனோடு இருக்குது. ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்டு ஏர்பேக் சேஃப்டி ஃபீச்சருக்காக உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அடுத்து ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. டயர் பாயிண்ட் எல்லாமே வந்து சூப்பரான டயர் பாயிண்ட் 95% டயர் பாயிண்ட் இருக்குது. அதையும் வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எடுத்து எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது. வெஹிக்கிளினுடைய பாடி கண்டிஷனை பற்றி பார்க்கும்போது ஒரிஜினல் கம்பெனி பெயிண்ட், எந்த விதமான ரீடச்சப் எதுவுமே கிடையாது. நீங்கள் எடுத்து அப்படியே வச்சு ஓட்டுற மாதிரி மட்டும்தான் இருக்கும். வீலை பொறுத்தளவுக்கு எல்லா வீலுமே வந்து அலாய் வீல் வந்து வந்துடும். அடுத்து இந்த வண்டியினுடைய ஃபுட் ஸ்பேஸ், அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெப் ஃபுட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபுட் ஸ்பேஸோட வியூ நம்ம இங்கே பார்த்துருக்கீங்க. ரிவர்ஸ் கேமரா இருக்குது. பட் ஆனால் ஒர்க்கிங்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் ஏதோ டச்சப் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அது கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பேக் சைட் வியூலாம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எக்ஸ்டீரியர் வியூ எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. இன்டீரியரும் சூப்பராகவே இருக்குது. லக்ஸரியாக இருக்குது வண்டி. இந்த வண்டிக்கான பட்ஜெட் பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டி எடுத்து நீங்கள் சிங்கிள் பைசா கூட செலவு பண்ணுற மாதிரி அவசியம் வந்து வராது. இன்சூரன்ஸ்லேருந்து A to Z எல்லாமே இருக்குது. இந்த வண்டிக்கான பட்ஜெட் ஒரு சூப்பரான பட்ஜெட் 3,15,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2012 மாடல். 2வது ஓனரில் இருக்குது. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ரேட்டை சொன்னோடனே நிறைய பேர் அதிகம்னு சொல்லவே வேண்டாம். நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, பெஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. வண்டிக்கு ஏற்ற பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடைக்கும்.
அப்புறம் சில பேர் உங்களுக்கு இதில் எதுவும் கமிஷன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. நம்மளோட சேனலுக்கு எந்த விதமான கமிஷன்ஸ் எதுவுமே வந்து கிடையாது. ஒன்லி அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீஸ் மட்டும் தான் வாங்கிட்டு போட்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரில் போய் பாருங்கள். உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கு, மனசு திருப்தியாக இருக்குது, நாங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நாங்கள் எப்படி நீங்கள் எப்படி வீடியோவில் வண்டியை பார்க்குறீங்களோ இதே போல் தான் நானும் வீடியோவில் பார்த்துருக்குறேன். அதே போல் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க வந்து நமக்கு ஃபர்தராக நமக்கு வந்து வீடியோஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அவங்க என்னென்ன இதில் ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன இல்லை அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து ஒளிவுமுறை இல்லாமல் சொல்லும் போது அதை நான் அவங்ககிட்ட வந்து கன்வே பண்ணுறேன். அதனால் நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு வரைக்கும் யூஸ்டு கார் மார்க்கெட்டில் நமக்குன்னு சொல்லி ஒரு தனி ஸ்டேஜ் வந்து இருக்குது. காரணமே வந்து ரீசன் வந்து இதுதான். நம்ம என்ன இருக்குது என்ன இல்லை கிட்டத்தட்ட நம்ம நேரில் பார்த்த வண்டியாக இருந்தால் நம்ம நேரில் பார்த்து அதை ஃபீட்பேக் சொல்லிடலாம். பட் கார் மார்க்கெட் வீடியோவில் நம்மளால் வந்து பண்ண முடியாது. சிங்கிள் கார் வரும்போது மேஜராக எல்லாத்தையுமே வந்து நம்ம சொல்லிடும். அதே போல் தான் இந்த வண்டியில் அவங்க அனுப்பின டீட்டெயில்ஸ் அண்ட் வண்டியை பார்க்கும்போதே நமக்கு என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறது தெரியுது. ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் உடனே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வண்டியெல்லாம் நிற்காதுங்க. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான கார். உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் உடனே இமீடியட்டாக கால் பண்ணிக்கோங்க. நம்பரெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஜென்யூனான கார்ஸோட வீடியோஸ்லாம் தெரியணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக் பக்கத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இதுபோல் சூப்பரான ஒரு கார் அப்டேட் சந்திப்போம். நன்றி.